அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத பல பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ வழிபாடுகள் செஞ்சும் பரிகாரங்கள் செஞ்சும் எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல, பிரச்சனையானது தீரலை. குறிப்பாக சொல்லணுன்னா கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது, மென்மேலும் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையும் நிச்சயம் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 17ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 3ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இது கூட சேர்ந்து நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது. சங்கடங்கள் அப்படின்னா கஷ்டங்கள், கடன்கள், கவலைகள் எல்லாமே தான். ஹர அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் விநாயக பெருமான் வழிபாட்டிற்குரிய இந்த சதுர்த்தி திதியானது சந்திர பகவானுக்கு உரிய இந்த திங்கட்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதக ரீதியாக சந்திரனால் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது நமக்கு, அதாவது மனம் குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை, தெளிவான முடிவு எடுக்க முடியல, சஞ்சலப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்குவதற்கு விநாயக பெருமான் வழிபாடு நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுவும் திங்கட்கிழமை நாளில் செய்யும்போது நிச்சயம் சந்திர பகவான் அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியும் விநாயக பெருமானுக்கு சந்திரனானவர் கொடுத்திருந்தாரு. உங்களை எனக்குரிய நாளில் யார் வழிபட்டாலும் அவங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் போக்கி நிம்மதியான மகிழ்ச்சியான முகப்பொழிவான ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தி தருவேன், வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சேர்க்கைன்னு பார்க்கும்போது இந்த சதுர்த்தியும் திங்கட்கிழமையும் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் அருகம்புல்லை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேங்க. மேலும் இந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்தும் ஒரு வீடியோ நேற்று இரவு வீடியோலேயே போட்டிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப செய்வதற்கும் சிம்பிளாக இருக்கும், சொல்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை செய்வதன் மூலமாக கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் தீரும், பாவங்கள் கர்ம வினைகள் தீரும், கடன் பிரச்சனையும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும் பணம் சேர்வதற்குண்டான பரிகாரம் தான். கடன் தீரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பணம் சேரணும். பணம் சேர்ந்துச்சுனாவே கண்டிப்பாக அந்த வருமானத்தை வச்சு நம்ம கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழுவோம். அப்போ பணம் சேர்வதற்கான பரிகாரம் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை இன்றைக்கி கொடுக்கும். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பணம் வேணும், கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்குது, அது தீரும் அளவுக்காவது எங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். சரி, இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தரலாம். இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திர ஓரை சொல்லலாம். அது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் வரும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மற்ற 2 நேரத்தில் நமக்கு அந்த சங்கடகர சதுர்த்தி திதி அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இரவு 8 to 9 அப்படிங்கும்போது அந்த திதியானது நமக்கு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளே இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் மாலை 6 மணி 39 நிமிடங்களில் இருந்து எப்போ செஞ்சீங்கன்னாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். ஒரே ஒரு 2 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. இந்த 2 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயம் பணம் சேர்வதற்காக நம்ம இதை பரிகாரத்தை செய்கிறோம். அப்போ பணம் தான் பணத்தை ஈர்க்குங்கிறதுக்காக ஒரு நாணயம் எடுத்துக்கிறோம். ஏன் 2 ரூபாய் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, சந்திரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2, அதனால தான் நம்ம 2 ரூபாய் எடுத்துக்கிறோம். இப்போ உங்ககிட்ட 2 ரூபாய் நாணயம் இல்லைங்கும்போது 1 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 1 ரூபாயவே நீங்கள் 2 காசாக எடுத்துக்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க.
அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கோ அரிசி வந்து தேவைப்படுது. இந்த அரிசி வந்து பச்சரிசியாக இருக்கிறது விசேஷம். ஒரு வேளை பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ, ரேஷன் அரிசியோ, பாசுமதி அரிசியோ, இட்லி அரிசியோ எது வீட்டில் இருக்குதோ அதை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா சந்திரனுக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது நெல் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற அரிசியை வந்து சொல்லுவோம். அதனால தான் அந்த பொருளை வந்து இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, அடுத்ததாக வந்துட்டு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சிவப்பு தவிர வேறு எதையும் வந்து பயன்படுத்த வேண்டாம். ரெட் கலரே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு உரியது மட்டும் கிடையாது, மகாலட்சுமி தாயாருக்கு உரியதும் கூட. மேலும் 4 திசைகளில் இருந்தும் பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சின்னம்னு இதை வந்துட்டு சொல்லலாம். இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்கள், ரிஸ்ட்டு பகுதி. இந்த ரிஸ்ட்டு பகுதியில் விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். 46429 46429 46429. இது வந்து கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோடுன்னு சொல்லலாம். அதாவது கஷ்டங்கள், கவலைகள் இதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு ஹீலிங் கோடு அப்படின்னு வந்து சொல்லலாம். விநாயகர் பெருமானுக்கு உகந்தது. இதையும் வந்துட்டு நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. அடுத்ததாக அந்த ஸ்பூனில் அரிசி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ இந்த ஸ்வஸ்திக் சின்னம் மேலே வந்து கொட்டிக்கோங்க. அப்படியே அது மேலேயே அந்த 1 ரூபாய் நாணயம் 2 வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை 2 ரூபாய் நாணயம் 1 வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதையும் வந்து வச்சுக்கோங்க. அப்படி உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது ஓம் லம்போதராய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் லம்போதராய நமக அப்படிங்கிற பணவசியத்தை தரக்கூடிய விநாயகப் பெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் 27 முறையோ 108 முறையோ அல்லது எண்ணிக்கை இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு இந்த ஹீலிங் கோடை மட்டும் சொல்லிக்கோங்க. 46429 46429 இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும். ஓரளவுக்கு சொன்னதுக்கப்புறம் போதும்னு தோணும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு இதை செய்கிறீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள். அதாவது பணம் உங்களுக்கு நிறைய சேர்ந்துட்ட மாதிரியும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கின மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த நாணயம் இருக்குது பாருங்கள், காசு. இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பீரோலையும் கூட பத்திரமா வந்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த அரிசி இருக்குது பாருங்கள், நம்ம உள்ளங்கையில் போட்டு வச்ச அரிசி. இந்த அரிசியை நீங்கள் அவசியம் வந்துட்டு தானமாக தான் கொடுக்கணும். அதாவது எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ இது போல் வந்துட்டு நீங்கள் தானமாக தான் கொடுக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது வெளியில் மரம், செடி, கொடி அடியில் வந்துட்டு போட்டுட்டு வந்துடுங்க. திங்கட்கிழமை நாளில் சந்திரனுக்குரிய இந்த அரிசியை நம்ம தானமாக கொடுக்கும்போதே நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் சங்கடகர சதுர்த்தி நாளில் இது போல் நம்ம தானங்கள் செய்யும்போது அதுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். கர்ம வினைகள், பாவங்கள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.